தமிழ்நாட்டில் நிகழ்ந்த பல்வேறு நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் பாஜக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை அமைந்தகரையில் உள்ள ஐயாவு மஹாலில் காலை 9:30 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அணித் தலைவர்கள் மற்றும் பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. உதகையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநர் என் ரவி தலைமையில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆராய்ச்சியின் சிறப்பம்சம், நிறுவன மேம்பாடு, தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், ஆசிரிய உறுப்பினர்களுக்கான திறன் மேம்பாடு, உலகளாவிய மனித விழுமியங்களை ஊக்குவித்தல் போன்றவை குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இதற்காக ஆளுநர் என் ரவி சென்னையில் இருந்து நேற்று முன்தினம் உதகை சென்றார். அங்கு அவர் வரும் 29ஆம் தேதி வரை கோத்தகிரி மற்றும் கோடநாடு காட்சி முனைகளை கண்டு ரசிக்கிறார். பின்னர் வரும் 30ஆம் தேதி உதகையிலிருந்து சென்னை புறப்படுகிறார். புனித ஹஜ் பயணத்துக்கான முதல் விமானம் 326 பேருடன் சென்னையில் இருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகருக்கு புறப்பட்டுச் சென்றது. சவுதி அரேபியாவின் மெக்கா, மதீனாவுக்கு ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு 5746 பேர் சென்னை விமான நிலையத்திலிருந்து செல்ல உள்ளனர். இந்த நிலையில் 170 பெண்கள் உட்பட 326 பயணிகளுடன் சென்னை விமான நிலையத்திலிருந்து முதல் விமானம் இரவு 8:30 மணிக்கு சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகருக்கு புறப்பட்டுச் சென்றது. ஹஜ் பயணம் மேற்கொண்ட பயணிகளை தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழியனுப்பி வைத்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களுக்கு அடிப்படை காரணமாக உள்ள போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு ஆரியன்புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு இளைஞர் சமுதாயத்தில் அதிகரித்து வருவது வேதனையளிப்பதாக தெரிவித்தார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், குற்றச் செயல்கள் மற்றும் விபத்துகள் போன்றவற்றிற்கு அடிப்படை காரணமாக போதைப் பொருட்கள் உள்ளதாகவும் கூறினார். மேலும் அவற்றை முற்றிலுமாக ஒழிக்க தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்துல் கரீம் வலியுறுத்தினார். புதுச்சேரி சிறையில் உள்ள குற்றவாளி வீட்டு வாசலில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி சென்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த எழில் என்பவர் நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ருத்ரேஷ் என்பவரை கொலை செய்த வழக்கில் காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை பெற்று வருகிறார். இதனையடுத்து ருத்ரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எழிலின் வீட்டு வாசலில் மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு வீசி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் 17 வயது சிறுமிக்கு நடக்கவிருந்த திருமணத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் பழைய பாலக்கரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 17 வயது சிறுமிக்கு திருமணம் நடக்கவிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிறுமிக்கு குழந்தை திருமணம் நடக்கவிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமி மற்றும் அவரது குடும்பத்தார் மற்றும் மணமகன் குடும்பத்தினரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் எச்சரித்து அனுப்பினர். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் பர்கானி பகுதியில் உள்ள தடுப்பணையில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. கடல் நீர் ஆற்று நீரோடு கலப்பதை தடுக்க பர்கானி வைக்கல்லூர் இடையே 2,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த நிலையில் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கணியன்குழி பகுதியில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது. மேலும் 4 வீடுகள் ஆற்று நீரில் இழுத்து செல்லப்பட்டது. இதனையடுத்து தடுப்பணை முறையாக பராமரிக்கப்படாததால் உடைப்பு ஏற்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுப்பணையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கிராமப்புற மாணவர்களுக்கான விஐடியின் இலவச கல்வி வழங்கும் ஸ்டார்ட்ஸ் திட்ட விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு நல்வழியில் நடக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தம் இலக்கை நோக்கி அனைவரும் செல்ல வேண்டும் என்றும் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை நோக்கி சென்றால் உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி பெறுவீர்கள் என்றும் தெரிவித்தார். கேண்டிடேட் செஸ் தொடரில் வெற்றி பெற்ற தமிழக வீரர் குகேஷுக்கு தமிழ்நாடு செஸ் விளையாட்டு சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னையில் உள்ள ரஷ்யன் கலாச்சார மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு செஸ் விளையாட்டு சங்கத்தின் தலைவர் மாணிக்கம், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் துணைத் தலைவர் அஜய் பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்வில் குகேஷுக்கு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் பேசிய குகேஷ் தனக்கு ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்தார். மேலும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற தான் கடுமையாக உழைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார்.